இதன் மூலமாக மற்றவர்களை ஈஸியாக கவரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. மேலும் அவரின் எண்ண ஓட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்குங்கிறதுனால அதை புரிந்து கொண்டு இன்றைய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன செய்யலாம், என்னென்ன நாம் செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசி பலனை இந்த வீடியோவில் நாம் காணலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறவிட மாட்டீங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் அனைத்து முருகன் கோயில்களிலும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுங்க. அதில் தவறாமல் கலந்து கொண்டு முருகனது பரிபூர்ண அருளை பெற்றிட அனைவரையும் நான் வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலமாக உங்களது காரிய தடைகள் மற்றும் வாழ்வில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பெறலாம். காரிய தடைகள் கட்டாயமாக விலகுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கிரக அமைப்புகள் கன்னிராசிக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் இன்றைய தினம் புதன் மற்றும் சுக்கிரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளார். குரு பகவானுடைய பார்வையானது 11ஆம் இடத்தின் மீதும் ராசியின் மீதும் மற்றும் 3ஆம் இடத்தின் மீதும் விழுகிறதுங்க. 5ஆம் இடத்துல 5 குடையவன் மற்றும் 11 குடையவன் ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ள ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் மிகவும் சிறப்பான இன்னொரு அமைப்பாக 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்று சிறப்பாக அமைந்துள்ளார். இந்த எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தில் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான, உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக கிடைத்து நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகமாக அதிர்ஷ்டகரமான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்க தொழிலானது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்க பேச்சு திறமை கண்டிப்பாக அதிகரிக்கும். நீங்க பேச்சினால் மற்றவர்களை ஈஸியாக கவருவீங்க. உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களது பேச்சு திறமை மூலமாக நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெற்றிட உங்களது பேச்சு திறமை கண்டிப்பாக உதவுங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு. ஸ்வீட்டான உங்களது பேச்சின் காரணமாக நீங்கள் மிகப்பெரிய காரியங்களை கூட ஈஸியாக சமாளித்து நீங்கள் ஈஸியாக காரிய வெற்றிகளை அடைவதற்கு உங்களது பேச்சு கண்டிப்பாக உதவுங்க. இப்பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் அமைந்திருக்குங்க. உங்களது குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல செய்திகள் கிடைப்பதால் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. தொழிலில் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினம் தன வரவுகள் தொழில் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மேலும் உங்களை தேடி பெரிய பதவிகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமைங்க. அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். எனவே கண்டிப்பாக அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. ரொம்ப நாளாக நீங்கள் யோசிச்சு வச்சிருந்த ஒரு எண்ணம் இன்னைக்கு நிறைவேறி உங்களது மகிழ்ச்சியை இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் அமைஞ்சிருக்குங்க. உங்களது ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் பணம் செலவிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிப்பதால் எந்த விதமான பணத்தட்டுப்பாடும் ஏற்படாது. உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லதுங்க. சில தொலைபேசி வழி தகவல் மூலமாக உங்களது தொழில் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் உங்களது தொழிலுக்கு நல்ல உதவிகரமாக அந்த தொலைபேசி வழி தகவல் அமையுங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் உடற்கல்வியும் தேவைங்க உங்களுக்கு. எனவே இன்றைய தினம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களது உடல் நலனை இன்னும் சிறப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியமான மனமும் வேண்டும் உங்களுக்கு. எனவே மனதை சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்திருக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் அறிவுபூர்வமாக புதிய ஐடியாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்னைக்கு உதயமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்களது காதலருடன் நீங்கள் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் உங்களிடம் கடமை உணர்வை எதிர்பார்ப்பார். நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கணும் அவர் நினைச்சிட்டு இருப்பாரு சில விஷயங்களை. ஸோ அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நீங்கள் செய்து கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமைங்க. உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையானதாக மாறுங்க. நீங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களுடன் எப்பொழுதும் கூட இருக்கிறது உங்களுக்கு புதிய ட்ரெண்டிங்காக நீங்கள் வரக்கூடிய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்க கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ஒரு பொன்னான தினமாக அமைது. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக கிடைக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்க.
எனவே அனைவருமே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் பச்சை நிறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறம் அமையுங்க. மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல நன்மைகள் உண்டு. உங்களது குடும்பத்தில் சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குங்க. எனவே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகரிக்கும். பயணங்கள் சார்ந்த புதுமையான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குங்க. எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா, வேகம் இல்லாமல் விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்லதுங்க. மேலும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு நம்மளால முடியுமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு கொஞ்சம் வாக்குறுதிகளை கொடுப்பது நல்லதுங்க. வாக்குறுதிகளை அள்ளி வீசுவது உங்களது மதிப்பை குறைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவனமாக வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டுங்க. சமுதாயம் தொடர்பான பணிகளில் பொது பணியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படணும். மேலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இந்த தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் உண்டுங்க. உங்களை தேடி பெரிய பதவிகள் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. உயர் அதிகாரிகள் உங்களது தொழில் குறித்து உங்களது திறமை குறித்து சில ஆலோசனைகளை உங்களுக்கு தருவாங்க. எனவே உங்களது உயரதிகாரிகளின் ஆலோசனைகள் உங்கள் மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக அமையும் என்பதால் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல நன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு உதவிகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமையப்பெறுதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு 1 மில்லியன் லைக்குக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எல்லா கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. முக்கியமாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா நமது சேனலில் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.